சாதிக்க முடியாதவை என்று எதுவும் இல்லை. சாதித்தவை எல்லாம் ஒரு காலத்தில் சாதிக்கவே முடியாதவைதான். ஆறுதல் என்ற பெயரில் இரகசியங்களை தெரிந்து கொள்ளும் பச்சோந்திகளே இங்கு அதிகம். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். எந்த உறவிலும் தன்னை நிரூபிக்க வேண்டி வந்தால் மௌனமாக விலகிவிடு. ஏனென்றால் அங்கு அவமானப்படுவது உன் பெயரோ மரியாதையோ அல்ல, நீ செலுத்திய அன்பு. பேசவே கூடாதுன்னு நினைப்போம், அவங்க குரல் கேட்டதும் சிதைந்து விடுகிறது வைராக்கியம். எல்லாம் தவறாக நடந்தாலும் சரியாமல் நில்லுங்கள், எல்லாவற்றையும் சரியாக்க. வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறக்காதீர்கள். ஏனெனில் உயர பறக்கும் பறவையை விட தாகத்திற்கு கரையை நோக்கிதான் வருகிறது. தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்வோ சாவோ, தனித்து நின்றாலும் துணித்து போராடு, வெற்றி நிச்சயம். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்ததல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. விழுந்து எழு, அப்போதுதான் நீ கீழே விழ காத்திருந்தவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று தெரியும். காகிதம் 2 இடங்களில் புகழ் பெறுகிறது, ஒன்று பணமாகும்போது, மற்றொன்று புத்தகமாகும்போது. வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த உறவிகளிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். பேருந்தின் கடைசி இருக்கைக்கும் நெருங்கிய உறவுகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இரண்டுமே எப்போதும் தூக்கி வாரி போடும் என்று யாருக்கும் தெரியாது. நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும். பெரிதாக யோசி, சிறிதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. தொடரட்டும் முயற்சி. நிம்மதியான ரகசியம்: யாரையும் வெறுக்காதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், குறைவாக எதிர்பாருங்கள், எப்போதும் இறைவனை நினையுங்கள். மற்றவர்களை பார்த்து பார்த்து நீ அவர்களைப் போல் வாழ்ந்தால் உன்னை போல் யார் வாழ்வது? நீ நீயாகவே இரு. நம்மால் பயன் அடைந்தவர்கள் நம் மீது எப்போதும் நன்றி உணர்வுடன் இருப்பார்கள் என எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். ஒரு நல்ல மனிதரை எப்போதும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை உனக்கு எதற்கு? நீ நம்பி போனவனிடம் கஷ்டப்படும் போதுதான் உன்னை நம்பி வந்தவனின் வழிகள் உனக்கு புரியும். ஒரே நாளில் முடியாது, ஆனால் ஒரு நாள் முடியும். எதுவும் நீ நீயாக இரு. காகம் மயில் போல் அழகில்லைதான், ஆனாலும் படையல் என்னவோ காக்கைக்குத்தான். நீ நீயாக இரு. இங்கு எதுவும் மாறாது, நாம் முழுமையாக மாறாதவரை. தேவையில்லாத 3 செயல்கள்: கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது, அடுத்தவரோடு ஒப்பித்து பார்த்து தோண்டு போவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து நாம் நிம்மதியை இழப்பது. நிஜத்தில் நடக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் கனவில் நடக்கிறது. கனவில் கூட நடக்கக்கூடாது என்று நினைப்பதெல்லாம் நிஜத்தில் நடக்கிறது. போராடி தோற்றுப்பார், எதிரியும் உன்னை நேசிப்பான். தோல்விக்கும் வெற்றிக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். அதை பிடிக்க உனக்கு தேவை நம்பிக்கை. எவ்வளவு வேகமாக விழுகிறவோ அதைவிட வேகமாக எழு. குறை சொல்வதற்கு நன்றி சொல்லுங்கள், ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதியை வீழ்த்தும் அளவிற்கு வழியும் இருக்கும். முன்னேறுங்கள் வெற்றியை நோக்கி. எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கும் விதிக்கு தெரியும், அடங்கும் நாள் தொலைவில் இல்லை என்பது.
வீட்டின் கடைசி பிள்ளை எவ்வளவு செல்லமாக வளர்க்கப்படுகிறார்களோ அதை தாண்டி துன்பத்தை வளர வளர அனுபவிக்கிறார்கள் என்பதே எழுதப்படாத உண்மை.